ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் கேரட், பீட்ரூட், பூசணி, பிரெட் அல்வா தான் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் வச்சு சூப்பரான அல்வா எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. அல்வா செஞ்சதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்கள டேஸ்ட் பண்ண சொன்னேன். என்ன அல்வான்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியவே இல்லை. கேரட்டு, பூசணி, பிரெட்டுன்னு தான் சொன்னாங்க. முட்டைக்கோஸை நம்ம என்ன தான் கழுவுனாலும் அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இந்த அல்வாவில் இல்லவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை போட்டுடலாம். எல்லா முட்டைக்கோஸையும் போட்டாச்சு. முட்டைக்கோஸ் வேக வைக்க 1 டம்ளர் பால் ஊற்றிடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சூப்பராக வெந்துருச்சு. முட்டைக்கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேக வச்ச முட்டைக்கோஸ் நல்லா ஆறட்டும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகிடுச்சு. முந்திரி பழம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, முந்திரி பழம் ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக வச்ச முட்டைக்கோஸை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. முட்டைக்கோஸை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. வேக வச்ச பால் கொஞ்சம் மீதம் இருக்கும். அதையே போட்டு அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். அடுத்து அரைச்சி வச்ச முட்டைக்கோஸை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1.5 கப்பும் போட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கலர் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். அல்வாவுக்கு இன்னும் கலர் பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை கம்மியாக வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு கப்பில் சோள மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவை காய்ச்சி ஆற வச்ச பாலில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை போட்டுடலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒட்டாமல் வரும். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.